Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 3, 2, 1, 0. ஒரு ஊர்ல ஹீரோ வந்துட்டு ப்ளே பாய், ஹீரோயின் வந்துட்டு என்னையா பாக்குற ப்ளே பாய்? கண்டிப்பா இருக்கும் அது. ஆமாங்க இருக்குதுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி. ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தங்க அண்ணாமலை. எனக்கு தலைவர் படத்தை தாண்டி வேற படம் தலைவர் படம் கதை சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். வா பாஷாதுலன்னு சொல்லுவா. சரி. சும்மா சும்மா சொன்ன பேசிட்டு இருந்தா அந்த வேலையை பார்ப்போம். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைநேரடி கான்வர்சேஷன். எப்பவுமே ஒரு சீரீஸ் வருது அப்படின்னா தமிழ்ல அந்த சீரீஸ் எவ்வளோ ஆத்தென்டிக்கா இருக்குன்னா அந்த ரூட்டட் ஸ்டோரியா இருந்தால் நம்ம எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்போம். அது மாதிரி ப்ரீவியஸாக வந்த விலங்கு சீரீஸாக இருக்கட்டும், அது சுழலாக இருக்கட்டும், எல்லாருமே ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அது நம்ம மக்களோட நம்ம மண்ணோட கதையாக இருந்தது தான். இப்போ வரப்போகிற ஓம்காளி ஜெய்காளியும் நம் மண் சார்ந்த அதில் இருக்கக்கூடிய ரூட்டட் ஸ்டோரியை ரொம்ப சென்சிபிளாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. என்டையர் டீம் இருக்கீங்க. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். இதை ஃபஸ்ட்டு நான் டைரக்டர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராமு செல்லப்பாவோட இந்த ஒரு இயக்கம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தசரா விழாவை தனியாக படமாகவே கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சீரீஸாக ட்ரைவ் பண்ணி கொண்டு வரதுருக்கு இல்லையா? ஆல்ரெடி நீங்கள் விலங்கு சீரீஸில் செகண்ட் யூனிட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ரீவியஸ்டாக படமும் பண்ணியாச்சு எங்கிட்ட போதாது. ஒரு சீரீஸை பிச் பண்ணுறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸில் நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது விமல் அண்ணனா அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் அதோட வைடர் ஆஃப் பிளாட்ஃபார்மே மாறி, ஏன்னா அவர் கூத்துப்பற்றையில் அவரை வளர்ந்த விதம் அதை இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இயக்குனர் எடுத்திருக்காருன்னு தோணுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லுங்க, இந்த கதையில் எல்லா காஸ்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு பண்டிட் குயினை பற்றி தான் பேசணும். அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு வராங்க. நம்ம கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசரா குழு வேர்ல்டில் இருந்து திரும்ப ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ரிவெஞ்சுக்கு எடுக்க போதும்போது இந்த சீமா பிஸ்வாஸ் இந்த குழுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த காத்தாடிங்கிற கேரக்டருக்கு நம்ம மனோரமா ஆட்சி இருந்திருந்தா நம்ம அவங்கள தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்.எஸ். சிவாஜி, சீமா பிஸ்வாஸ் அந்த பேர் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு என்னென்னா தமிழில் இப்போ மனோரமா ஆட்சி மாதிரி ஒருத்தங்க கூட ஒரு அதே ஏஜ் லுக்கில் ஒருத்தங்க அப்படி ஒரு கப்பல் தான் பிளான் பண்ணோம். அது ஆர்.எஸ். சிவாஜி சார் செலக்ட் பண்ணப்பறம் அந்த மாதிரி யார் இருக்கலாம்னு வெப் சீரிஸுங்கிறப்போ ஒரு பேன் இண்டியாவிலேருந்து ஆர்டிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி சீமா பிஸ்வாஸை பண்ணோம். குமரவேல் சார் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அவர் நான் பேசிட்டு இருக்கும்போது காத்தாடி கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் 2-3 பேர் சொல்லும்போது அவர் சொன்னார் சீமா பிஸ்வாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. அப்போ தான் நாங்கள் சீமா பிஸ்வாஸ் அப்ரோச் பண்ணி பேசணும். ரொம்ப நல்லா அவங்களுக்கு கதை கேட்டோடனே அவங்களுக்கு அந்த வேர்ல்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்ட்டு ஒரு ஷூட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நம்ம ஊரில் உள்ள நாகர்கோயிலில் உள்ள லுக்கில் லேடிஸ் போய் பார்க்கணும் நான் அப்படின்லாம் சொன்னாங்க. காரைக்குறிச்சியில் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 2வது நாள் அவங்களுக்கு ஷூட்டிங்கு ஒரு லேடி வந்து பழைய சாரீ போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இவங்க காஸ்டியூமில் வந்து புது சாரியை கொடுத்துட்டு அவங்களோட 2-3 சாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி காஸ்டியூமில் இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல அதே மாதிரி அந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று இதில் வந்து ஸ்லாங் ரொம்ப முக்கியம். சீமா பிஸ்வாஸ் வந்து நாகர்கோவில் ஸ்லாங் தான் பேசணும். நாகர்கோவில் கூட கிடையாது, கன்னியாகுமரி ஸ்லாங் பேசணும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அசாமியில் எழுதிக்குவாங்க. அந்த நம்ம சொல்கிற ஆக்சன்ட்ல அசாமியில் எழுதிக்குவாங்க. அப்படி எழுதி அதே மாதிரி நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா மாலதி மேடம் தான் அவங்களுக்கு பேசியிருக்காங்க. அந்த அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி அந்த டைலாக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசியிருக்காங்களா எப்படி அப்படின்னா அவங்க அசாமியாக அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு பேசினாங்க. ஹோம்ஒர்க் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராதாரவிக்கு அப்புறம் நான் பார்த்தது. ஆமாம் பயம் இல்லை அவங்க வந்து ஒரு கேரக்டராக ஃபுல்லாகவே உள்வாங்கிக்கிட்டு பயங்கரமாக பண்ணி கொடுத்தாங்க. சாமியாடி கதாபாத்திரம் விமல் அவர்களை ஒரு ஆக்டரா எப்படி மாத்திருக்கு இந்த சீரீஸ்ல? இது வந்து இந்த சாமியாடுறது மாதிரி நிறைய இது காமிச்சாப்புல. அதே மாதிரி நானும் அந்த போன வருஷம் வந்து யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு போய் நான் லைவாகவே நிறையா பார்த்துருக்கேன். அந்த வேஷம் போட்டு அந்த அருள் வந்து ஆடுறதெல்லாம் லைவாகவே பார்த்துருக்குறேன். அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் இவங்க ஊர்லேயே டைரக்டர் ஊர்லேயே ஒரிஜினலாக வேஷம் போட்டு ஆடுவாங்கள்ல, அவங்க தான் எங்களுக்கெல்லாம் வந்து மேக்கப்லாம் போட்டு விடுவாங்க. அந்த ஊருக்காரங்க தான் வந்து போட்டு விட்டு அவங்க ஆடின அந்த வீடியோலாம் பார்த்து
அதெல்லாம் பார்க்கும்போது பண்ணி காமிச்சா நல்லா இருக்கணும்னா அதை அப்படியே கண்டினியூ. டெலிவிஷனில் ஒரு லாங் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அடுத்தையும் ஆல்மோஸ்ட் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது மாதிரி ஒரு பெரிய சீரிஸ் ஆர் ஃபிலிம்ஸ் தான் பெரிய ட்ரீமாக இருக்கும். அந்த ட்ரீம் இப்போ ஒன் பை ஒன்னாக நடக்கிறப்போ ஹாப்பியாக இருக்குது பவுனி. அண்ட் அஜித் சார் படமாக இருக்கட்டும், இப்போது இங்கே சீரீஸாக இருக்கட்டும், இது எவ்வளோ ஈஸியாக கிடச்சிடல இந்த ஒரு ஹீரோயின்ற ஒரு போர்ஷன் வெப் சீரிஸ்க்கு. இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி. இட்ஸ் பீன் 14 or hopefully 12 or 13 years இருக்கும்னு நினைக்கிறேன். Like me leaving these serials. I entered it is 14 years. But serials விட்டுட்டு ஒரு 7 years ஆகுது. அங்கிருந்து இந்த ஜேர்னி மறுபடியும் மூவிஸ்க்கு பண்ணுறது வாஸ் கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் மூவிஸ், அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் ஜோன் பார்த்து சீரியல்ஸ் எடுத்தேன். பட் மறுபடியும் அது எடுத்து வெளியே வந்து நம்ம சீரியல் இது கிடையாதுன்னு சொல்லி வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் when I got this after Big Boss துணிவுக்கு அப்புறமா திடீர்னு அந்த மாதிரி ஒரு லக்காக ஆக்சுவலி எல்லாமே ஓப்பன் ஆச்சுன்னு யோசிக்கிறேன். நான் அவ்வளோ கூட ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் லக் ஐ கெஸ். எஃபர்ட் ஒன்று போட்டிருக்கீங்க. எஃபர்ட் இருக்கு, நிறைய பேர் எஃபர்ட் போடுவாங்க. பட் யூ நோ வாட், ஈவன் லக் ஒர்க்ஸ். So that way, Hotstar has been always giving me a chances to say that way. So கூப்பிட்டு திடீர்னு இந்த சீரீஸ் இருக்குன்னு சொல்ல உடனே எனக்கு ஆக்சுவலி வேறு வேலை இருந்துச்சு. பட் ஐ வாஸ் லைக் இல்லை எனக்கு இதுதான் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு நாளில் டிசைட் பண்ணது தான் இது. நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ ஷூட் போகிறாங்கன்னா இன்னைக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களை பற்றி இந்த ரோலுக்காக யோசிச்சோன்னு சொன்னாங்க. நான் ஐ வாஸ் அபவுட் டு ட்ராவல் எங்கேயோ வேறே பிளேஸ்க்கு, அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் ஊருக்கு வந்துட்டேன். பார்த்தா அங்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ நான் கேரக்டர் கூட கேட்கல, ஐ ஜஸ்ட் காட் என்டர். ஆக்சன்ட் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கன்னியாகுமரி ஸ்லாங், நீங்கள் ஆக்சுவலி திருநெல்வேலி பேக்ராப்பில் இருக்கிறது. திருநெல்வேலி கூட கஷ்டம் தான் அது ஆக்சன்ட் பிடிக்கிறது. நான் போகும்போது நான் நினச்சேன் ஓகே ஃபைன் ஒரு ஆஃபர் வந்துச்சு, நான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் போவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் ஆக்சன்ட் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சார் இது நார்மல் தமிழ் மாதிரியே இல்லை, நான் எப்படி பேசுறதுன்னு சொல்லி. சார் வாஸ் சிட்டிங் வித் மீ. அன்னைக்கு நைட்டு தான் போய் லேண்ட் ஆகி நான் ரீச் ஆனேன் ஹோட்டல். பட் நைட் ஒர்க் எனக்காக உட்கார வச்சுட்டு ஹீ ஸ்டார்டட் டெல்லிங் மீ தி ஹோல் ஸ்டோரி அபவுட் இட். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு இன்னும் டிஃபிகல்ட், ஆனால் அது எப்படி ஈஸி பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஹீ ஹெல்ப் மீ. ஓகே நைஸ். ஏன்னா இப்போ உங்கள் தமிழே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது நீங்கள் ஆக்சன்ட் பேசுகிறப்ப. இன்னும் திருநெல்வேலிங்கிறப்ப ரூட்டடாக பேசுகிறது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேட்ச். எனி சிமிலர் வேர்ட்ஸ் யூ கேன் சே? இது எந்த வேர்டு பேசுறது, எனி ஒரு வார்த்தைகள்? சார் அது என்ன சரி இலைவா ஏதோ yeah that sort of a thing I couldn't actually. So இலை என்ன செய்யற ஏதோ அந்த மாதிரி அது வரவே வராது. பட் நான் வந்து லிப்சிங் கொடுத்துட்டே இருப்பேன் சீரியல் சைட்ல இருந்து கத்து. என்னன்னா நம்ம ஸ்லாங் கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த ஆக்சன்ட்ல வரலன்னா நம்ம மாட்டிப்போம். ஆமா ஆமா. ஏன்னா திருநெல்வேலியில ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகுன்றதுனால கொஞ்சம் அதுக்கு கூடவே ஒரு ஆளை வச்சு இப்போ அந்த டைலாக் மாதிரி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ திருநெல்வேலிக்காரங்களா அவங்களை திரும்ப திரும்ப பேச வச்சு அவங்களுக்கு மெமரியா கீப் பண்ணுவாங்க. என் கூடவே இருப்பாங்க, அவங்க கூடவே பேசிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. டெலிவிஷன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் அந்த மாதிரி. இல்லைங்க இன்டர்வியூக்கு ஏதாவது டைட்டில் வேணும், தம்ப்நெயில் வேணும். அதனால ஸோ டெலிவிஷனில் இன்னைக்கு அந்த புகழ் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மக்கள் அவங்க ரசிக்கிற விதமாகட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் பண்ணதாகட்டும். வென் கம்ஸ் இன் டு சினிமா அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு பெரிய அயராத உழைப்பு ஒன்று தேவைப்படுது. அந்த உழைப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புகழுக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பண்ண படமாக இருக்கட்டும், எப்படி அந்த ஒரு புகழை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது? இல்லை கஷ்டத்தை தாண்டி இப்போது டைரக்டருங்க இப்போ வந்து இல்லை புகழை வந்து குக்குத் கோமாளியில் காமெடியாகவே பார்த்துட்டோம், ஏதாவது ஒரு விஷயம் புகழுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வராங்களே. 1947 ஆகட்டும், அயோத்தி ஆகட்டும், இது ஒரு விஷயம் கொடுத்து திடீர்னு விஜய் மில்டன் வந்து இல்லை புகழ் வந்து நெகட்டிவ் சைடில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோலி சோடாவில் அப்படி காமிச்சாரு. இப்போ இவருமே வந்து இல்லை எனக்கு இந்த கேரக்டர் வந்து இப்போ நீங்கள் பண்ணாங்க ஐயா என்னங்கய்யா நமக்கு ஸ்டோரி கேப்னா எப்படிங்க இதில் காமெடியா இல்லைங்கய்யா இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறம் ஓகே சரி ஓகே இதுவும் ட்ரை பண்ணுவோம், இதுவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு மண் சார்ந்த ஒரு விஷயம் இருந்ததுனால கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் விமல் சார் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு யதார்த்தமான மனுஷன். ஒரு நான் பார்த்ததில் எனக்கு வந்து
சசிகுமார் சார், கௌதம் கார்த்திக், அது அந்த வகையில் வந்து இவங்க வந்து ரெகுலர் பேசணும். தம்பி சொல்ல தம்பி, என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, சேஃப்டியா தம்பி, சரி தம்பி, என்ன பேர் தம்பி, ரொம்ப கேஷுவலாக ஒரு எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் கூட நம்ம வந்து கூட நடிக்கிறன்றதே வந்து நமக்கு வந்து ஹாப்பி தான். அதை தாண்டி அவர் வந்து ஒரு தம்பியாக வந்து அட்வைஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து கூட வந்து இது பண்ண இந்த படத்தில் அப்படி தான் எல்லாமே ஒர்க் பண்ணும். இது இந்த அளவுக்கு வந்திருக்கு, எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த கேரக்டர் அப்படி நிற்கணுன்றக்க டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணார். ஸோ அந்த கேரக்டருக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதான் வாழ்ந்திருக்கும். என்ன மாதிரியான கதாபாத்திரம்? ஏன்னா புகழ் பெருசாக ரிவீல் பண்ணாமே இருக்காங்களே அதிகமாக. அப்படி இல்லை, ஒரு தசராக்கு எல்லாருமே வருஷம் கோயிலுக்கு போகிற ஒரு 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 சாதாரண மக்கள் தான். ஸோ அதில் ஒரு விஷயம் நடக்குது, அப்போ அவங்க ஏன் இப்படி மாறுறாங்க, அது உண்டான அந்த பழி வாங்குறது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு உண்மை சம்பவம், அதை வந்து ஒரு அழகாக படமாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே வந்திருக்கும். அண்ட் குயின்சி, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் இவங்க என்ன, ஏன்னா பிக் பாஸ் முடிச்ச அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த அதில் வர ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு கேரக்டராகவே ஒரு ப்ராப்பர் ரோலாக ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அம்மன் படத்தில் அந்த குழந்தை ஒன்று ஒரு அந்த கெட்டப்பில் ஒன்று இருக்கு தெரியுங்களா, அழகாக பொட்டு வச்சுட்டு ஒரு க்யூட்டாக, அந்த அம்மன் தாயி கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாக இப்போ கூட அந்த கெட்டப்பில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. தட் நைஸ் தட் யூ சோஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு எதுனா பெரிய விஷயம் இல்லை. நான் சோஸுங்கிறத விட எனக்கு அவரே என்னை சூஸ் பண்ணதுக்கு தான் நான் வந்து, ஏன்னா நான் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு ஷூட்டிங் எல்லாம் போகிற வரைக்கும் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவோம், லைக் இது மாதிரி தான், ஏதோ சீரியஸான இன்டென்ஸான ஒரு கேரக்டர் நினச்சேன். பட் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும்னு மேபி நீங்கள் 28 பார்க்கும்போது தெரியும். ஸோ அவர் நான் இது வரைக்கும் அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதில்லை. ஆக்சுவலி தேங்க்யூ சார். அவர் என்னை நம்பி கொடுத்த அந்த ஒரு இது வந்து இட்ஸ் அ பிக் திங். அங்கேருந்து எல்லாருமே என்னோட கேரக்டர் தெரியும், ஃபன், ஜாலி, பப்ளி. என்னை நம்பி ஒரு ப்ராப்பர் இன்டென்ஸ் வந்து அவர் நம்பி கொடுத்தாரு. ஸோ யா, ஒரு வார்ம் அப் மட்டும். இப்போ அடுத்த கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம். அந்த கதை வந்து ஏதோ ஒரு படத்தோட கதையாக இருக்கும் போது என்ன படம்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இல்லை எங்களை பற்றி தமிழ் படங்கள்ல எல்லாரும் பார்த்த படம். தமிழ் படங்களே நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல? தங்கச்சிக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு அண்ணன். சரி, தங்கச்சி புருஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தங்கச்சிக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாரு. ஐயா நீங்க பழைய அங்க போயிடாதீங்க. ஜானில டி ராஜேந்திர சார் படம், பாரதிராஜா சார் படம் தான் கிழக்கு சீமையில. சொல்லுங்க. ஹீரோ வந்துட்டு பிளே பாய், ஹீரோயின் வந்துட்டு என்னையா பாக்குற பிளே பாய்னா? ஹீரோ ஒரு பிளே பாய்னா திரும்பறாப்ல. சோ ஹீரோயின் ஒரு ஊருக்கு அவங்க போயிருப்பாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு சில் பண்ணலான்னு. ஸோ ஹீரோயின் வந்து பை ஆக்சிடென்ட்டா இவரோட பிளேஸ்ல போய் இவரை பார்த்துட்டு இவங்களுக்கு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவங்க வந்து ஃபேக்கா ஆக்ட் பண்ணுவாங்க, நான் தான் அந்த பொண்ணு மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்றேன். பிரியமான தோழர். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா எனக்கு நெட்ரிகன் எல்லாம் போகுது. என்ன எங்கேயும் காதல். அதை சொல்லுங்க. ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க நம்ம, அதனால யோசிக்கிறோம். பாவனி ரெடி, பாவனி அங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதையை சொல்லு. இல்ல காப்ப கைட்டி போறது அருணாச்சலம். ஐயோ நாட்டா மேல கூட காப்புது. அப்படியா? அது கைண்ட் ஓட மனரமா எடுத்து போட்டுருவாங்க. சரி, ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணி வீட்டுல தெரியாம கல்யாணம் பண்ணிடுவாங்க. அமீர் பாவனி இல்ல. சரி, இன்னும் நடக்குது. ஏப்ரல் தானே? ஸோ 2 பேர் தெரியாம வீட்டுல கல்யாணம் பண்ணிப்பாங்க படிக்கும் போது. அண்ட் ஜாப் கூட பண்ணிட்டு இருப்பாங்க ஐ திங்க். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுல தெரிஞ்சிடும். அந்த பொண்ணு வீடு விட்டுட்டு இவன் கூட வந்து அலைப்பாயுது. எனக்கு தலைவர் படத்தை தாண்டி வேற படம். தலைவர் பட கதை சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். வா பாஷாதுலன்னு சொல்லவா? பாஷா சொல்லுங்களாம் சார். வந்து ஹீரோ வந்து ஒரு காட்டுல இருக்கிறார். காட்டுல ஹீரோ வந்து ஒரு காட்டுல அந்த விலங்குகள்லாம் வந்து ஏங்க என் கதையா நான் சொல்லுவேன். இல்ல காட்டுல இதெல்லாம் பண்றது அவங்க அம்மாவை ரொம்ப அவருக்கு பிடிக்கும்.
ஸோ வேணான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்துக்காக. அவர் வந்து ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்துடுறாப்புல. குழந்தை மீன்ஸ் நான் அதை சொல்லிட்டுனா அப்புறம் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த காட்டில் இருக்க ஒரு விலங்கை வந்து அம்மாட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்துருவாப்புல. இதுக்கு மேலாம் ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாது. ராஜாதி ராஜா பாக்கறலாம் பலி. இன்னும் யாருக்குமே டே பசங்களா உங்களுக்கு ஏதாவது பேராண்மை சொல்றீங்களா? பேராண்மைலாம் இல்ல, சொல்லுங்க. ஏய் இருப்பா, அம்மாட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டு வந்துடுறேன். ஆனா கடைசியில புள்ளைய சேர்த்து வச்சிருவாப்புல. ஐயோ இதெல்லாம் வேற கமல்ல செய்வாங்க. ஏன்னா தலைவர் படம். அங்க பாரு ராஜாவா அவங்க கும்கின்னு சொன்னாங்க. ஐயா கேட்டது நீங்க தானே. ஐயா 5 4 3 2 1 0 அன்னை ஒரு ஆலயம். தெளிவா நான் சொன்னேன், எனக்கு தலைவர் படத்தை வேற எதுவும் தெரியல. அதுவும் ஐயா இல்ல நல்ல சாய்ஸ். இது ஜென்சி நாங்க எல்லாருமே இப்ப பார்க்கணும் இந்த படத்தை. பாத்துருங்க. ஓகே. ஆனா நீங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி. ஒருத்தன் பணக்காரன், ஐயோ இன்னொருத்தன் அண்ணாமலை. அவ்வளவுதான். என்னங்க தலைவர் படங்க வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தர் அது தெரியும், அது சொன்னே சொல்லணும்ட்டு தானே சொல்றேன். ரொம்ப நேரம் கதை சொல்ல விடக்கூடாது, மக்களை போர் அடிக்க கூடாது அப்படின்னு நல்லது பண்றோம். அப்படியே தம்பி அப்படியே அடுத்தது அஞ்சாச்சு இந்த இது அந்த மாதிரி விளையாடுவோமா? உட்காந்து பாட்டு பாட்டா ராஜாராணி இருக்கிறதும் நட்சத்திரமா இருக்கிறதும் சினிமாவுக்கு எவ்வளவு அந்த 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 அங்கத்துல வைக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேன். இதெல்லாம் நடிகரா இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது அதான் ஆசை, சினிமாவிலேயும் அதான் ஆசை. ரொம்ப நாள் நீண்ட நாள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால முடிகிற வரையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் மக்கள் கலைஞனாக தான் இருக்கணும். நட்சத்திரங்கிறது அது வரட்டும் அந்த மாதிரி நடிகனாக இருக்கணும். அவ்வளோதான். நல்ல கதைகள் சூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்டாக நல்ல கண்டென்ட். ஏன்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்க எல்லாமே நல்ல ஒரு கண்டென்ட் ஓடிட்டு தான். அது மாதிரி இந்த ஓம்காலி ஜெயிக்கல் இப்போ விலங்குல எப்படி ஒரு புதுசாக ஒரு விமலை பார்க்குமோ அதே மாதிரி ஓம்காலி ஜெயிக்கலையும் இதுலேயும் ஒரு புதுசாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு விமலை பார்க்கணும். இவரோட கேரக்டர் டைமென்ஷன் பார்க்குறப்போ 2-3 வேரியேஷன் பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் நார்மலாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற ஒரு ஃபேமிலி மேன், அது எப்போவுமே அந்த சாமி காஸ்டியூமில் சிவப்பு இதில் இருக்கார். சாமி அந்த கூத்து பண்ணுறப்ப கூத்து கலைஞராக ஒன்று இருக்குது. அப்புறம் சாமி ஆடுற அந்த ஒரு கதாபாத்திரமாக வேற ஒரு அக்ரஷனோட ஒரு கேரக்டராக இருக்குது. இந்த லேயரை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணீங்க? அது விமலானர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த பேப்பரில் இருந்தது? இதில் வந்து கூத்து கலைஞருக்கு கிடையாது. தசராக்கு விரதம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வேடத்தை போடுவாங்க. அப்படி இவர் வந்து ரொம்ப வருஷம் இந்த காளி வேடங்கிறது உடனே போட மாட்டாங்க. ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு அந்த இப்போ அவங்களுக்கு ஒரு குருசாமி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இவங்களை போடலாம் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போட விடுவாங்க. அப்படி இந்த கேரக்டர் வந்து காளி வேஷம் போடுற ஒரு கேரக்டர், விரதம் இருந்து காளி வேஷம் போடுற ஒரு கேரக்டர். வின்சி, இப்போ இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டிஸ், எல்லாருமே படங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரெகுலராக இதில் பண்ணுவோம். நம்ம அவங்க போனால் போய் டெபியூட்டண்ட்டாக ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் ரூட்டட் ஸ்டோரி. அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட் எப்படி இருந்தது? அண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுலலாம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும். டெக்னிக்கல் நுவான்சஸ் நமக்கு தெரியணும், எந்த மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது. இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்ட ஹோம்ஒர்க் என்னவா இருந்தது? ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் பற்றிலாம் இந்த படம் வரதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் ப்ராசஸ் போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இதுதான் இப்படிதான் சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ் தான் எல்லாருக்குமே மெயின். எனக்கு நாகர்கோவில் ஸ்லாங்கும் இருந்தது, அதனால கொஞ்சம் அது மட்டும் டிஃபிகல்ட்டா. இப்போ நீங்கள் நாகர்கோவில் பொண்ணு தான் கதை படிக்கணும். அண்ட் புகழ் பிரதர் நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எல்லாமே வருது, எல்லாம் ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெலிவிஷனில் ஒரு புகழ் இருக்குது, சினிமாவில் ஒரு புகழ் இருக்குது. ஆனால் இந்த புகழோட சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ டெலிவிஷனில் ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னா இட்ஸ் லைட் ஆஃப் ஒரு ஃபேட் அவே மாதிரி இருக்குது. ஆனால் சினிமாவில் இருக்கிறப்போ அந்த புகழோட கான்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த ப்ராசஸ் ப்ரோக்ரஸ்லாம் ஒரு ஆக்டராக இல்லை ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அது அதை பற்றின புரிதல் எப்படி இருக்குது? எங்கே பண்ணாலும் நம்ம மனசுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். அது ஒன்று தான். இப்போ ஐயா சொன்ன மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதான். ஒரு நடிகனாக இருக்கணும், கடைசி வரையும் நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. அதை டெலிவிஷனாக இருந்தாலும் அதை தான் பண்ண போகிறோம், சினிமா இருந்தாலும் அதை தான் பண்ண போகிறோம். அதில் இந்த மாதிரி கதாபாத்திரம் வர்றப்ப அதுக்கு கூடுதலாக கொஞ்சம் இது பண்ணணும். இப்போது குக்குத்து கோமால்னா அது நம்மளோட கிரவுண்டு. நம்ம அது எப்படி வேணால் அது நம்ம பேசலாம், ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம என்ன யதார்த்தமாக இப்போ நான் எப்படி பேசணும் அதுதான் குக்குத்து. இப்போ சினிமான்னு வரப்போ கதை,
அந்த கதையை மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. கதை களம் என்றைக்குமே கலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இதுக்கான உழைப்பு டைரக்டர் உழைச்சிருப்பாங்க, அது அசிஸ்டன்ட் உழைச்சிருப்பாங்க. இல்லை நான் இப்படி பண்ணவா நான் போய் என்றைக்குமே யாருமே கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது இப்போ நேற்று எழுதி இன்றைக்கி யாரும் படம் பண்ண போகிறது கிடையாது. இதுக்காக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் எத்தனையோ வருஷம் மாறி இருக்கும். இது போகலாமா இப்படி போகலாமா அடுத்த போகலாம் போய் கடைசியாக ஒன்று வரும். அது கையில் பவுண்டாக நம்ம வர்றப்ப அதை படிச்சிருவோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அதுலேருந்து இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை தான் பண்ண தவிர அந்த கதையை கலைச்சக்கூடாது பண்ணுமே தவிர எல்லாமே நம்ம சொல்கிறத பண்ணுறது தான். இந்த கதையின் நாயகனை தாண்டி இப்போ ஹீரோயிஸாக சப்ஜெக்ட் வருது இல்லை, அது ப்ராசஸ் ஆகி முடிச்சு ரிலீஸ் ஆகிறது டிலே ஆகுது. அது கரியரில் அது ஒரு சின்ன பேக்லாகாக கண்டிப்பாக இருக்கும். அது ஆமாங்க இருக்குதுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிறேன், மெசேஜ் பண்ணுறேன். சூரி பார்த்தீங்கன்னா இப்போ விலங்கு டேரக்டரோட அடுத்த படம் பண்ணுறாரு. சூரிக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் பாண்டிங் பார்க்குறப்போ பேசும்போது கூட விமல் அண்ணன்ற ஒரு மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ சூரி இன்னைக்கு கதாநாயகனாக மாறி இருக்குது. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூட ஒரு நண்பர். ஏன்னா நாங்களாம் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து பழக்கம். அப்போ எல்லா கம்பெனிக்கும் போய் ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தாலும் அப்போலேருந்து பழக்கம். இன்றைக்கி வந்து ஏன்னா நானும் அப்போ ஒரு நடிகர் ஆகிட்டேன், ஹீரோ ஆகிட்டேன். அவரும் ஒரு காமெடியர் ஆகிட்டாப்புல. திருப்பி அப்படியே போச்சு. இன்றைக்கி ஒரு ஹீரோ ஆகி நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன். போகும் இடம் வெகு தூரம் படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசிடலாம். இந்த படம் ரொம்ப ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க நல்லா இருந்தது அப்படின்னு. ஆனால் தேட்டருக்கெலாம் போகிறப்போ நிறைய பேர் பார்க்கலேன்ற ஒரு டக்குன்னு அந்த ரிலீஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டர் கையில் அது இல்லை. அஃப்கோர்ஸ் அது பிஸ்னஸாக பார்க்குறப்போ அது மாறிடுதோ, நல்ல படம் மிஸ் ஆகிடுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஓடிடி வந்த அப்புறம் தான் அது உங்களுக்கு வரல. இப்போ நல்ல படம் ஓடுறது எப்படியுமே ஓடிடும். அது என்ன படத்தில் அது கரெக்டான தேட்டரு அந்த ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா அந்த ஏரியா பற்றி நமக்கு தெரியாது. அதனால் அதுலேயும் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது இருந்தாலும் இப்போ ஓடிடியில் வந்து ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ விலங்கு மாதிரி அதுவும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். இல்லை நல்ல படம் போகும் இடம் ஒரு அவ்வளோ சூப்பராக எல்லாருக்குமே ஓடிடியில் ஒரு பயங்கரமான பூஸ்ட் வந்தது. புகழோட கரியரில் அயோத்தி எவ்வளோ ஒரு நல்ல படமாக இருந்ததோ அது மாதிரி விமலண்ணன் படத்து கரியரில் அதே மாதிரி அயோத்தியும் அப்படி தான். தேட்டரில் எதாவது போல ஓடிடியில் பீக்கில் போச்சு. அதே மாதிரி சில படங்கள் அப்படி ஆகிடும். ஆனால் இதில் இப்படி தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேட்டரில் மிஸ் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஓடிடிலையாவது பார்க்குறாங்களே, பார்த்து அதை பற்றி டிகோட் பண்ணி நிறைய ரைட் அப் இப்போ நல்ல படத்தை எப்படியும் பார்த்துடுறாங்க. ஓடிடிக்கு திரும்ப வருதுன்னா அன்னைக்கு கமெண்ட்ஸ்க்காக எல்லாரும் ரைட் பண்ணி. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் பூம் ஒன்று இருக்கு. அந்த பூம் தான் நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறேன். எனக்கு பார்த்தா நல்ல கதை எடுத்திருக்கோம். சரி அங்கே மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இங்கே பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கும். எப்படியாச்சும் சரி அப்பா இந்த படம் நம்ம இப்போ பேசப்படுது அப்படின்னு ஒரு ஹாப்பி. ஏன்னா அதுக்கான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம், அதை பற்றி பேசணுமே அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப சென்சிபிளான ஆன்சர்ஸ். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்ட் விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அடுத்த லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றீங்க. விகடன் சார்பாக அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும். அண்டு கேலக்ஸி ஸ்டார் நம்ம விமல் அண்ணன் அவர்கள், உங்கள் படங்களாக இருக்கட்டும் சீரீஸாக இருக்கட்டும், மக்கள் எப்பவும் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே சரி மனசில் ஒரு கதாபாத்திரம் ராமராஜனுக்கு அப்புறம் தன்னை கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக ஒரு நடிகராக இருக்கீங்க. அதுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி நன்றி நன்றி. ஓம் காளி ஜெய் காளி. அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஓம் காளி ஜெய் காளி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.